ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னையும் கூட உங்கள் மத்தியில் சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்தினார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ நன்மைகளே என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளே என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் சொல்லி துதித்து துதித்து ஆண்டவரை பாடுவேன், ஆண்டவரை பாடுவேன். சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த நன்மைகள் ஏராளம். அல்லேலூயா. எனக்கு சொல்லும்போது அழைய வருது. ஆனால் உணர்ந்ததி பாஸ்டர் சொன்னாங்க, சாட்சி சொல்லும்போது யாரும் அழுதுக்குன்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா இம்மாதத்தின் வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் கர்த்தர் நமக்கு சிநேகிதனாய், நண்பனாய், துணையாய், அப்பாவா அம்மாவா எல்லாரும் இருக்கிறார். ஆனப்படினால் யாரும் அழுதுகிட்டு சாட்சி சொல்லக்கூடாது என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் 17ஆம் தேதி, அதாவது போன மாதம் 17ஆம் தேதி எங்கள் எலனுக்கு பிரசவ அதாவது வலி இருந்தது. ஆனாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட அந்த ஆஸ்பத்திரிக்கு, ராமச்சந்திர ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகும்போது சரியான, அதாவது ரொம்ப வலி இல்லை. ஆனாலும் டாக்டர் சொன்னாங்க அட்மிஷன் இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவளை 17ஆம் தேதி அட்மிஷன் இருந்தால் 17, 18, 19ஆம் தேதி ரொம்ப வலி எடுத்து பிரசவ வார்டுக்குள்ளே கொண்டு போகும்போது கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாப்பா ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டா. ஆச்சு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டு. கர்த்தரை மாதம் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். அவர் என் கூட வந்தா, அதாவது நீ அவர் கூட போனால் அவர் உன்னை பத்திரமாய் பாதுகாப்பார் என்று சொன்னேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் கூட போகிறார் என்ற ஆண்டவர் அந்த நம்பிக்கை எனக்கு இருந்தது. அவளும் ஜெபம் பண்ணாள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த 19ஆம் தேதி முழுவதுமாய் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அந்த பிரசவ வார்டுக்குள்ளே இருந்து வலியோடு இருந்தார். 20ஆம் தேதி காலையில் பிள்ளைக்கு 6 மணிக்கெல்லாம் ஜுரம் வந்து விட்டுது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜுரம் வந்தது நிமித்தம் டாக்டருக்கு சொன்னார்கள் பேபிக்கு ஏதாவது ஆகிடும், ஆனபடினால் பாப்பாவுக்கு ஆப்ரேஷன் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை அந்த தாயும் செய்யமாக பிரிக்கணும்னு சொன்னால் ஆப்ரேஷன் தான் சொல்லிவிட்டார்கள். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். பாப்பா ரொம்ப அழ ஆரம்பித்தாள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவளை பார்க்குற, அவளை விசாரிக்கிற டாக்டர்கள் வந்தார்கள். வந்தபோது அவள் சொன்னா, எங்கள் பாப்பாவை நான் பார்ப்பேனா அப்படின்னு சொல்லி கேட்டாள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் சொன்னார்கள், இல்லைம்மா நீ பார்ப்பேன், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் தேட்டருக்குள்ளே கொண்டு போகும்போது மேலே பாருமா அப்படின்னு சொன்னார்களாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவல்ல கர்த்தர் அவர் கூட, அதாவது தேவனோடு கூட இவ போனாதான் அவர் பாதுகாப்பார் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் மேலே பாருமான்னு சொல்லும்போது என் தேவன் இவளோடு கூட இருந்து அவளை அந்த பிரசன்னத்தை அவள் உணர்ந்த போது பிள்ளை சுகமாய் ஆண்டவர் தேவனோடு கிருபையினால அவளை ஆப்ரேஷன் பண்ணி அந்த பிள்ளையை எடுக்க முடியாத கர்த்தர் கிருபை பாராட்டினார். நல்ல அழகான ஒரு பெண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் பார்ப்பேனா என்று சொல்லி கேட்ட அருமை பிள்ளை இந்நாளிலே சுகமாய் பத்திரமாய் வீடு வர கர்த்தர் கிருபை பாராட்டினார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ கோடி கோடி நன்றி சொன்னாலும் அதற்கு ஈட இந்த பாட்டு பாடும்போது என் உள்ளமெல்லாம் என் அருமை ஆண்டவருடைய வாதத்தில் எத்தனையாயிரம் முத்தங்கள் ஏறெடுத்தாலும் அது ஈடாகாது. என் வாழ்நாள் முழுவதும் கொடுத்தாலும் அது ஈடாகாது. வார்த்தையின் பிரகாரம், வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நான் உன்னை சுகமாய் பாதுகாப்பேன் என்று சொன்னோன்னமாக அவளை சுகமாய் பாதுகாத்து என் அருமை ஆண்டவர் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் என்னுடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லா பாருங்களும் அவள் எல்லாருக்கும் தெரியும் அவள் பலவீனப்பட்டவள் என்று சொல்லி ஆப்ரேஷன் நிமித்தம்
அவள் எவ்வளவா பலவீனப்பட்டு இருக்கிறாள். ஹல்லேலூயா. அப்படினால் அவளுக்காக நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பலவீனத்தில் கர்த்தர் பூரணமான ஒரு சுகம் கொடுத்து அந்த பாரத்தை எல்லாம் அவர் மேல் அந்த பாரத்தை ஒரு சிநேகிதனாய் நண்பனாய் அவள் உறவாடி கொண்டு இருக்கும்படியாகவும் அவளோடு கூட கர்த்தர் இருந்து அந்த பலவீனத்தை மாற்றும்படியாகவும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதற்காகவும் ஜெபம் பண்ணுங்க. விசேஷமாக அருமையான நம்முடைய தாயாருக்காகவும் ஜெபம் பண்ணும். கர்த்தர் இம்மட்டமாய் நம்ம மத்தியிலே கொண்டு வந்து சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். ஆமாண்டவர் சுகமாய் பத்திரமாய் ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, அவரோடு கூட நாம் எல்லோரும் கடந்து போனோம், கடந்து போய் ஜெபித்தோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. சுகமாய் பத்திரமாய் நமக்கு மத்தியிலே கொண்டு வந்து சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாம் இந்த சிறு சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.